பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு நாளை கூட காண கிருபை செய்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு உவமையிலே இயேசு சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக கடந்து செல்கிறான். ஆமென். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் மேய்ப்பனை பின்தொடர்ந்து செல்கிறது என்பதை நாம வேதத்திலே நாம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆமென். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். நாம் அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பின்தொடர்ந்து தேவன் காண்பித்த பாதையை பின்தொடர்ந்து அவரோடு கூட நாம பயணம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென். தேவனோடு கூட பயணம் செய்யணும். நமக்கு முன்பாக வழிகாட்டியாக, நல்ல பாதையை வழிகாட்டியாக காட்டுகிற நல்ல தகப்பன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த மேய்ப்பனோடு கூட அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். ஆமென். அவர் பாதை காட்டினா எப்படி இருக்கும் தெரியுமா? பாதை இல்லை என்று நம்முடைய கண்களுக்கு முன்பாக தோன்றுகிறதையும் ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணி நடக்க செய்கிறவர் நம்முடைய மேய்ப்பன். ஆமென். செங்கடலாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தண்ணீராகவும் செங்கடலாகவும் தெரிந்தது. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அது ஒரு பாதையாக, வெட்டாந்தரையாக தெரிந்தது. ஆமென். அவர் புதிய பாதைகளை நமக்காக திறப்பார். நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பருக்கு பின்பாக அவரை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம பயணம் செய்யணும். அப்படி பயணம் செய்தால் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். வேதத்திலே நாம ஒரு காரியத்தை இப்படி பார்க்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். ஆமென். நாம ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய தேவையே கிடையாதுங்க. நாம தேவனுடைய பாதையை பின்தொடர்ந்தால் இதெல்லாம் நம்மை பின்தொடரும். ஆமென். நன்மை நம்மை பின்தொடரும், கிருபை நம்மை பின்தொடரும். சோ கர்த்தருடைய பாதத்தில் அவரை நோக்கி அவர் காண்பித்த அந்த பாதையிலே நாமும் நடப்போம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.